உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக களமிறங்குவாரா ராகவா லாரன்ஸ்? அவர் வெளியிட்ட வீடியோவில் கூறியது என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நடிகரும் பிரபல நடன இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது போன்ற சமூக பணிகளை பல ஆண்டு காலமாகவே செய்து வருகிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பலரையும் அரவணைத்து தன்னுடைய நடன குழுவில் அவர்களுக்கு பயிற்சியும் அளித்து உதவிக்கரம் நீட்டுபவர். இப்படிப்பட்ட அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரரான ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் தன்னுடைய அரசியல் வருகை பற்றின முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட உள்ளதாக சொல்லியிருந்தார். தான் அரசியலுக்கு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, அரசியலுக்கு வருவேன்னு நினைத்து கூட பார்க்கவில்லை, ஆனாலும் அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் தனிக்கட்சி தொடங்குவாரா இல்ல விஜயின் தாவேக்காவில் இணைவாரா என்று பல்வேறு யூகங்கள் கடந்த சில நாட்களாக உலா வந்தன. இப்படி எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் கருத்துக்களையும் சொல்லுங்க. மக்களாகிய நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் நான் அரசியலுக்கு வரமாட்டேன், சமூகத்திற்கு எனது சுயநலமற்ற சேவையை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை மக்கள் ஆம் என்று சொன்னால் நான் அரசியலில் நுழைய தயாராக இருக்கிறேன், எப்போது யாருடன் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படிங்கிறத விரைவில் வெளிப்படுத்துவேன் அப்படின்னும் ராகவா லாரன்ஸ் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில், ஏன்னா கடந்த சில நாட்களாகவே யூகங்கள் என்ன உலா வந்ததுன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் தாவேகா சார்பில் முன்னிறுத்தப்படுவார் என்ற யூகங்கள் உலா வந்தன. இது தொடர்பாகவும் அவரே ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு தான் முதல்ல அரசியலுக்கு வரணும் என்று சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன போதே தானும் வருகிறேன் என்று ராகவா லாரன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தலைவர் எப்படியும் முதல்வர் ஆகிவிடுவார், முதல்வர் ஆகிட்டார்னா நீங்க சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறை அமைச்சர் ஆகிவிடலாம் என்று தன்னிடம் அப்போது பலரும் சொன்னதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் சீமான் அண்ணனுக்கு எதிராக நில்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா அது அரசியல் கிடையாதுன்னு நான் மறுத்துட்டேன், கோபத்துக்காக அரசியலுக்கு வந்தா அது வெறுப்பு அரசியலாக மாறிவிடும்னு சொல்றாரு. சீமான் அவர்கள் பத்தி லாரன்ஸ் பேசி இதை பார்க்கலாம். நம்மளை எதிர்த்து பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னா அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும், கோபமாக மாறும். கோபத்துலேருந்து என்ன வரும், வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும். ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தாய் மீது அளவு கடந்த ஒரு பாசத்தை வைத்திருப்பவர். அது தொடர்பாக பல்வேறு வீடியோ காட்சிகளை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அப்பப்பா அவர் போட்டிருக்கிறார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய பேச்சை மீறி அவர் எதையும் செய்ய மாட்டார். அதனால் தன் அம்மாவிடம் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அரசியல் ஒரு சாக்கடை, நீயும் போக வேண்டாம், உங்கள் தலைவரும் போக வேண்டாம்னு சொன்னதை லாரன்ஸ் சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஏன்னா நீயும் அரசியலுக்கு போக வேண்டாம், உன்னுடைய தலைவர், அதாவது அவர் தலைவர் என்று சுட்டி காட்டுவது ரஜினிகாந்த் அவர்களை, அவரும் போக வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு தன்னுடைய தாய் சொல்லிவிட்டதாக ராகவா லாரன்ஸ் அந்த வீடியோவில் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த பேட்டியையும் பார்க்கலாம். அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா, இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும். தன்னுடைய நண்பர் விஜய் அரசியலுக்கு வருவதாக சொன்னபோது தான் மிகவும் சந்தோஷம் அடைந்ததாகவும், தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத முடிவுகள் வெளியாகி ஒரு சரித்திரத்தையே மாற்றிவிட்டார், அதனால பணத்துக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நம்பிக்கை இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னதாக லாரன்ஸ் நினைவு கூர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த முறை தன்னுடைய அம்மா அரசியலுக்கு ஓகே சொல்லிவிட்டார் என்றும் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமாங்கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, இவ்வளோ பெரிய வெற்றி அடிவாருன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் பண்ணணும்னு நினைச்சா அது முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னான். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா,
நீ நினைச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாப்பிட்டாமா வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகராக நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். அரசியலுக்கு வருவதற்கு தன்னுடைய அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அதே போல தாய்க்கு நிகராக தான் பார்க்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கின்றதா? நீங்க சொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட ராகவா லாரன்ஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் தாவேக்காவில் இணைய போகிறாரா, திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போகிறாரா, அல்லது தனி கட்சி தொடங்க போகிறாரா? இந்த நேரத்தில் நம்முடைய அரசியல் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடணும்னா முதல்ல நான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப தாவேக்காவில் தான் இணைய போறேங்கிறத மறைமுகமா சொல்றாரா திரு ராகவா லாரன்ஸ்? லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கைவிடப்பட்ட ஆதரவற்றோர் பிள்ளைகளை எடுத்து படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிற மாதிரியான விஷயத்த கடந்த ஒரு 25 வருடமாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் செஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற விஷயங்கள்ல கலந்துக்கிட்டாரு. சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருக்காரு. சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞனா இருக்கிறாரு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா மக்களிடம் நான் வந்து விடுறேன், என்ன எதுக்கு வரணும், எந்த கட்சிக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற போது அங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவருடைய முடிவு, அவர் வந்து அவருடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறாரு, நண்பர் அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது அவரோட சேர்ந்து பயணப்படுறதுல தவறில்லை. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையாங்கிறது தான் அங்க முக்கியம். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு சமூக நோக்கோடு ஏற்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கிறார். அப்படிங்கும் போது அரசியலுக்கு வர்றது தவறு கிடையாது. அது யாரு அவர் ஏத்துக்குறாங்க அப்படிங்கிறது அது தேர்தலுக்குள்ள தான் தெரியும். ஆனா இவர் எந்த இயக்கத்தை தேர்ந்தெடுக்க போறார் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கப்போ அதுல நான் பயணப்படுறதுக்கு தயாரா இருந்தேன், கடைசியில் அந்த கட்சி ஆரம்பிக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்ப விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்தே கூட இதுல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மாவினுடைய கொஞ்சம் தடுத்துட்டாங்க, அதனாலதான் நான் அங்க டிராவல் பண்ண முடியல. இப்ப எங்க அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க, நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. பட் அவருடைய விருப்பம், அது வர்றது வராம போறது அவருடைய விருப்பம். மக்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, நீங்க தான் எனக்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் கொஞ்சம் வினோதமா இருக்கு. பல ஆண்டு காலமாகவே அவர் வந்து சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அரசியல் பயணம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டா வந்துட வேண்டியது தானே, ஏன் ரசிகர்கள் கிட்ட கருத்து கேட்கணும்? இல்ல, கண்டிப்பாக அவருடைய முடிவு தான் இறுதி. ரசிகர்கள் வேணான்னு சொன்னா வராம போறது கிடையாது. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் இங்க வந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை அதிமுக கூட்டணியிலிருந்து திமுகவுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு நம்ம எந்த கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு எழுதி போடுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து ஒரு அரங்க கூட்டம் மாதிரி அவர் கூட்டி அவருடைய நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், வெல்யூஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எந்த இயக்கத்துக்கு போலாம் அப்படின்னு ஒரு அரங்கத்துக்குள் பேசி முடிவெடுத்திருக்கலாம். இப்ப என்னடான்னா நான் மக்கள்கிட்டே விட்டுறேன், நீங்களே பார்த்து எனக்கு ஒரு இது சொல்லுங்க அப்படின்றாரு. ஏன்னா ஒரு மக்கள் சேவை செய்வதற்கு அரசியலுங்கிறது ஒரு கூடுதலான அட்வான்டேஜா இருந்தா கூட, ஆனா அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படின்றார். அவருடைய இந்த வீடியோ காட்சியை பார்க்கிற பொழுது அவரு தாவேக்காவை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு முயற்சியில இருந்திருக்காரு தேர்தலுக்கு முன்னாடியே. அவர் அவங்க அம்மா வந்து அதை வந்து இப்போதைக்கு வேணாம்ன்றதுனால அவர் நிப்பாட்டி வச்சிருந்திருக்காரு போல, அவரே சொல்றாரு. அப்படிங்கும் போது இப்ப தாவேக்காவை நோக்கி போறாரு. தாவேக்காவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு இடையூறுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு தயக்கம் என்னன்னா, இவர் தீவிர ரஜினி ரசிகர், தீவிர ரஜினியினுடைய ஆதரவாளராக இருக்கிறார். ஏற்கனவே ரஜினி விஜய்ங்கிற ஒரு சின்ன ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தனால இவர் திடீர்னு அந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நமக்கு எதுவும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது ரசிகர்கள் மத்தியில, அதை சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவை நீங்களே எடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய அரசியல் பயணம் தனி கட்சி தொடங்கினா சிறப்பா இருக்குமா, இல்ல தாவேக்காவில் இணைந்தா சிறப்பா இருக்குமா? இல்ல, தனி கட்சிங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அது நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு அமைப்புகளை உருவாக்க வேண்டியது இருக்கு. தாவேக்காங்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு வலுவான கூட்டமைப்பா, வலுவான கூட்டணியா இன்னைக்கு உருவாயிருச்சு. முதல்ல தனிச்சு நின்று ஜெயிச்சா கூட இன்னைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணியாவே உருவாயிருச்சு. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துருச்சு. அப்படிங்கும் போது அவர் தாவேக்காவை நோக்கி பயணம் பண்றதுதான் சரியா இருக்கும். தனி கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்டமைப்பா உருவாக்கி வர்றதுங்கிறது ஒரு ரொம்ப லாங் ப்ராசஸ். அதை செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன்.
இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, திருச்சி கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகாவில் இணையப் போகிறாரா, தாவேகாவில் இணைந்தால் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறாரா என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.